வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன இறுதி முயற்சி இந்த படத்தோட விமர்சனம் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடந்த 1994ஆம் ஆண்டில் வெளியான சிந்து நதி பூ படத்தில் அறிமுகமாகி சேரன் இயக்கத்தில் வெளியான பாரதி கண்ணம்மா உட்பட்ட பல படங்களில் நடித்தவர் தான் ரஞ்சித். இவர் கடந்த ஆண்டுகளாக நடிக்காமல் இருந்தார். சில மாதங்களுக்கு முன்பு சமூகம் சார்ந்த விஷயத்தை பேசியதற்காக நெட்டிசன்கள் அதிகமாக விமர்சிக்கப்பட்டாங்க. இதனாலே தற்போது ரஞ்சித் பல படங்கள் நடிக்காமல் மிஸ் பண்ணிட்டார். அதனாலே நீண்ட நாள் கழித்து இறுதி முயற்சி இப்படிங்கிற ஒரு படம் எடுத்துருக்காரு. இந்த படம் ஒரு ஃபேமிலியான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படமாக எடுத்துருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கோவை பகுதியில் சவுளி வியாபாரம் செஞ்சு வருவர் தான் ரவி. யார் நம்ம படத்தோட ஹீரோ ரஞ்சித். அவரோட மனைவி கூட 2 பேருமே வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மக 2 பேர் இருக்காங்க. இவன் மகனுக்கு இருதயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதனால் அறுவை சிகிச்சை பண்ணணும். அதனால் பணம் ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கட்டத்திலே இவங்க வியாபாரம் பண்ணுறப்ப கோவிட் இப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. இதனாலே லாக்டவுன் போட்டு ரொம்ப வியாபாரத்துக்கு பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்புறம் மகனுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கல. அங்கே ஒரு வட்டிக்கார ஒருத்தருங்க, அவர் பேர் தான் ராஜப்பா. அவர்கிட்ட 80 லட்சம் வட்டி கேட்குறாங்க. இதனாலே 80 லட்சம் வட்டி அவரும் சிரிச்ச மாதிரி கொடுத்துட்டாரு. கொடுத்தவொடனே பல நாட்கள் ஆகி 1 கோடிக்கு மேலே இந்த வட்டி எட்டிடுது. இதனாலே ராஜப்பா சொன்ன நேரத்தில் இவங்க பணம் தராதனால ராஜப்பா ரவி வீட்டுக்கு மனைவி மகளை ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இதனாலே அநாகரிகமாக பேச்சு பேசுறதுனால அவங்க எல்லாமே அடியாட்டில் வச்சு தான் அப்பக்கப்போ இவங்களை தொந்தரவு பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இவரும் ஏற்பட்ட நண்பர்கள்லாம் கேட்குறாங்க. எல்லா நண்பர்களுமே உதவி செய்யாமல் கையை வச்சிடுறாங்க. இதனாலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனக்குழப்பத்தில் குடும்பமே எல்லாமே மொத்தமாக தற்கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கடுத்து இவங்க தற்கொலை முயற்சி என்ன ஆனது, அதுக்கடுத்து இவங்க இதில் மீண்டாங்களா என்பதான் இந்த படத்தோட மீதி கதைங்க. இதில் ரஞ்சித்தோட கேரக்டர் ஃபேமிலி மேலே அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாரு. 2 குழந்தைகளும் அருமையாக நடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட மனைவியோட நடிப்பும் சென்டிமெண்ட்லையும் சரி, அவங்க ஃபீல் பண்ணுறது அழுவுறது எல்லா காட்சியுமே அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான மூவி. கடன் வாங்கலாம், அதுக்காண்டி ஏக்கர் கணக்கில் கடன் வாங்கினா ஒரு குடும்பம் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படும் அப்படிங்கிற அந்த படத்தை அழுத்தமான ஒரு திரையை இயக்குனர் கொடுத்துருக்காரு. ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க என்பி நியூஸ் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.